ஆனால் எனக்கு வந்து 1 மாதத்தில் கல்யாணம், எனக்கு வந்து இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம். சரி, யாருக்கெல்லாம் நீங்கள் கல்யாணம் ஆக போதும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதே சமயம் கல்யாணம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கே வேணாம். இது வந்து இன்னொரு இமோஷனோட இந்த இமோஷன் கலக்க போகுது. ஒரு 2 இமோஷன் ஒன்று சேரும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு உஷ்ணம் ஏற்படும். உஷ்ணம் வந்து இமோஷன்லேயும் ஏற்படும், உடல்லையும் ஏற்படும். இந்த உஷ்ணத்தை ஹேண்டில் பண்ணுறது எல்லாராலும் ஈஸியாக இருக்காது. அது வந்து ஒரு விதமான ஒரு ஆர்ட். இமோஷனல் ஹீட்டும் சரி, ஃபிசிக்கல் ஹீட்டும் சரி, ரொம்ப ஆர்ட். அதனால ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத உனக்கு நான் சொல்லித்தரேன். முதல்ல ஒன்று அண்ணன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உன் உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ கூலாக வச்சுக்கோ. நல்ல தண்ணி குடி, நல்லா சாப்பிடு, நல்ல ரெஸ்ட் எடு, ஃபோனை தூரம் வச்சிரு. அப்போ தான் நிறைய தூங்க முடியும். நிறைய தூங்கினா தான் உடம்புல இருக்கிற ஹீட்லாம் குறையும். ஹீட்டு குறைஞ்ச உடனே மேரேஜுக்கு அப்புறம் உன்னால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். மாத்திரை யாராவது சொன்னாங்க இந்த மாத்திரை போடணும் அந்த மாத்திரை போடணும், போகாத. ஏன்னா இயற்கையாக இருக்கிறது என்றைக்குமே இயற்கை தான்.